நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மியான மாலை வேளையில் ஆண்டவரே தேவ சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இந்த 7வது மாதத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய கிருபையை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்க முடியல, ஆனாலும் உடைய கிருபையின் இரக்கம், உடைய தயவு, அன்பு எங்கள் மேல் இருந்ததுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான நாட்களிலே கர்த்தருடைய பந்தியில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு முன்பதாகவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கரைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள் என்னவென்பதை நாங்கள் நிதானித்து ஆராய்ந்து பார்த்து எங்களை சரி செய்து கொள்ள இப்படிப்பட்ட நல்ல ஜெபத்தை எங்களுடைய சபைக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், அநேகர் நம்முடைய சமூகத்துக்கு இந்த நாளில் வந்திருக்கிறாங்க. வசனம் கேட்க கேட்க இருதயத்தில் சென்று ஆண்டவர் இந்த நாளில் வசனத்தை கேட்ட நல்ல சுத்திகரிப்பு தம்முடைய பிள்ளைடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களோடு கூட கர்த்தர் இடைவிட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இந்த நாளில் பேச போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாக நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. முடிய வரி அந்த முடிய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்த நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த அருமையான பாஸ்டர் யோவான் ஐயா அவர்களுக்காக, ஜான் பாலுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளில் கூட நாம் ஒரு வசனத்தை தியானித்து இந்த நாளிலே இந்த சுத்திகரிப்பு ஆராதனையிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நமக்கு கர்த்தர் கிருபை செய்வராக. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். நான் அவன் தேவனாய் இருப்பேன். அவன் என் குமாரனாய் இருப்பான். அவன் என் குமாரனாய் இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு பிட்டு ஆசீர்வதித்திருவார். ஒரு நிமிஷம் கண்ணில் மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு பிட்டு ஆசீர்வதித்து தருவீராக. தேவநாமம் மகிமைப்படட்டும். அவளோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் நடுவிலே இந்த சுத்திகரிப்பின் அனுபவத்தை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி தந்து உம்முடைய நாமத்தை உம்முடைய ஜனத்தின் நடுவிலே நீர் மகிமைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. இங்கே நாம் வாசிக்க கேட்ட வார்த்தையில் ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஒரு ஜெயங்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இந்த நாளிலே நாம் பேச கர்த்தர் எனக்கு இருதயத்திலே போட்டபடியினால் அந்த வார்த்தைகளை உங்கள் நடுவிலே வைத்திருக்கிறேன். கர்த்தர் அதை பிட்டு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெயங்கொள்ளுகிற ஒரு அனுபவம். சுவிசேஷங்களிலே ஆண்டவர் விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் எவனோ என்றுதான் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்தார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்று ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் அர்த்தம், சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது விசுவாசிகளாய் நாம் வருகிறோம். ஆனால் முற்று, நம்முடைய வாழ்க்கையின் முற்று என்னவென்று சொன்னால் ஜெயங்கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. அப்போ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் வைத்திருக்கிறார். ஜெயங்கொள்ளணும் அப்படின்னா பல காரியங்களிலே நாம் ஜெயங்கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த நாளிலே ஒரு 3 காரியத்திலே நாம் ஜெயங்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு 3 காரியத்தை உங்கள் நடுவிலே நான் வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும். இங்கே முதல்ல எதை பார்க்கிறோம்? ஒரு உலகத்தை பார்க்கிறோம். நாம் எதை ஜெயங்கொள்ள வேண்டும்? உலகத்தை ஜெயங்கொள்ள வேண்டும்.
அடுத்தது என்ன சொல்றாரு வாசிங்க. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தானை மேற்கொள்ள வேண்டும். 3வது வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சை. இங்க 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. உலகம், மாமிசம், பிசாசு. இந்த 3 காரியத்தையும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேக திரியேகங்கள் இருக்கிறது. திரியேகம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு திரியேகம். உலகம், பூமி, பரலோகம், பாதாளம் ஒரு திரியேகம். ஆதி பிசாசாகிய பழைய வலு சருப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி, அது ஒரு திரியேகம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அது ஒரு திரியேகம். அதுபோல இந்த இடத்துல ஒரு திரியேகத்தை பார்க்குறோம். உலகம், மாமிசம், பிசாஸ். இந்த 3 காரியத்தை இந்த இடத்துல இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த 3லிருந்தும் நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். உலகம், சொல்லுங்க, உலகம், மாமிசம், பிசாசு. இது 3லும் நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த 3 காரியங்கள் நம்மோடு கூட எப்பொழுதுமே போராடி கொண்டு இருக்கிறது. உலகம் நம்மோடு கூட போராடி கொண்டு இருக்கிறது. மாம்சம் நம்மோடு கூட போராடி கொண்டு இருக்கிறது. பிசாசு நம்மோடு கூட போராடி கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த 3 காரியத்தையும் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கணும்? ஜெயங்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கரங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலில் நாம் இந்த உலகத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஆண்டவர் பாருங்க, தேவன் பூமியை தான் சிருஷ்டித்தார ஒழிய உலகத்தை சிருஷ்டிக்கல. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? வானத்தையும் உலகத்தையும் நான் போட்டிருக்கு, பூமியையும். எர்த் வேற, வேர்ல்டு வேற. பூமி வேற, உலகம் வேற. பூமியை எர்த் என்று சொல்லுவோம். உலகத்தை கிரேக்க மொழியில மூல பாஷையில என்ன போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா காஸ்மோஸ். என்ன போட்டிருக்குது? காஸ்மோஸ். KOS MOS, காஸ்மோஸ். காஸ்மோஸ் என்று சொன்னால் சிஸ்டம் ஆஃப் அன்சேவ்டு ஹியூமனிட்டி. அதாவது இந்த பூமியின் மேல் காணப்படுகிற ரட்சிக்கப்படாத மனுக்குலமும் அவர்களுடைய சிஸ்டம், அவர்களுடைய அமைப்புகள். இந்த உலகத்தில் அரசியல் அமைப்பு இருக்குது, சினிமா உலகம் இருக்குது, நாடக உலகம் இருக்குது, சாராய கடைகள், விபச்சார விடுதிகள் போன்ற அநேக களியாட்டு விடுதிகள், இவைகளெல்லாம் பூமியின் மேல் சாத்தானால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு உலகம். உலகம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் தான் முதல் உலகம் கண்டுபிடிக்கப்பட்டது. முதல் காயின் என்னத்தை கட்டினா? காயின் என்னத்தை கட்டினா? ஒரு பட்டணத்தை கட்டினா. என்ன கட்டினா? ஒரு பட்டணத்தை கட்டினான். வேற யாருமே பட்டணத்தை கட்டல. பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி, அவன் ஒரு பட்டணம். இதுதான் முதல் உலகம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம். காஸ்மோஸ், பட்டணம் என்றது ஒரு சிஸ்டம். ஒரு பட்டணம் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விடுதிகள் இருக்கும், வேசித்தனம் பண்ணக்கூடிய இடம் இருக்கும், விபச்சார விடுதிகள் இருக்கும், களியாட்டு விடுதிகள் இருக்கும், ஒரு அரசியல் அமைப்பு இருக்கும், தலைவர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய அமைப்பு. சாத்தானுடைய பூமியின் மேல் மனிதர்களை கொண்டு, அதாவது அன்சேவ்டு ஹியூமனிட்டி, ரட்சிக்கப்படாத மனு குலத்தை வைத்து சாத்தான் அவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே அவன் ஸ்தாபித்திருக்கிறான் அல்லவா? அதுதான் உலகம்.
கண்களால் நீங்கள் பார்க்கிறீங்க பார்த்தீங்களா, கண்களால் பார்க்கிற அந்த மாயை, இந்த உலகம் எப்படிப்பட்டது? மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மாயையான இந்த உலகம்தான் சாத்தானுடைய அமைப்பு. ரட்சிக்கப்படாத மனுக்குலத்தை வைத்து, அன்சேவ்டு ஹியூமனிட்டி, அவர்களை வைத்து சாத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த அமைப்பு. இதைதான் உலகம் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்தோடு தான் விசுவாசிக்கு பல போராட்டம். விசுவாசி இந்த உலகத்திலிருந்து அவன் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? மீட்கப்பட வேண்டியதா இருக்குது, ரட்சிக்கப்பட வேண்டியதா இருக்குது. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து தெளிவாய் சொன்னார். யோவான் 15:19 வாசிப்போம். யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால், உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கிறது. உலகனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உலகனா என்னன்னு புரிஞ்சுட்டீங்கன்னா, நாம யாரே இல்லை, நாம யார் கிடையாது? உலகத்தார் இல்லை, உலகத்தார் கிடையாது. ஆனா இந்த பூமியில வாழ்றோம். இந்த உலகம் யாருடையது அப்படின்றத நீங்க பார்க்கணும்னா, தேவனுடையது கிடையாது. உலகம் யாருடையது கிடையாது? தேவனுடையது கிடையாது. இந்த உலகம் யாருடையது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். யோவான் சுவிசேஷம் 12:31. யோவான் சுவிசேஷம் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இந்த உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். சாத்தானுக்கு என்ன பேரு? உலகத்தின் அதிபதி. அப்ப இந்த உலகத்துக்கு அதிபதி யார்? சாத்தான். இன்னைக்கு நடக்கிற அநேக காரியங்கள், நம்ம இந்த உலகத்துக்குள்ள நம்ம போறோம், வரோம், வாழ்றோம், இந்த உலகத்தாரோட நம்ம பேசுறோம், உலகத்தாரோடு தொடர்பு கொள்கிறோம். ஆனா இந்த உலகத்திலிருந்து நம்ம எப்படி இருக்கணும்? வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். அதான் சுத்திகரிப்பு. உலகத்தோட நம்ம போய் உலகத்தாரை போல இருக்கக்கூடாது. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார், நீங்கள் உலகத்தார் அல்ல. அப்ப இந்த உலகத்துக்கு அதிபதி யாரு? உலகத்துக்கு அதிபதி யாரு? சாத்தான். அதே யோவான் சுவிசேஷம் 14:30 வாசிங்க. யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான். எல்லார் இடத்துலயும் வரான். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் அவங்ககிட்ட ஒன்றுமில்லை. ஏன்னா உலகத்துக்குரிய காரியம் எதுவுமே யாருகிட்ட இல்லை? இயேசு கிறிஸ்து கிட்ட இல்லை. உலகத்துக்குரிய காரியம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தான் அந்த பிசாசு கிட்ட வராது. சில நேரங்களில் சில பிசாசுகளை துரத்தும் போது அந்த பிசாசு போகாது. போகமாட்டேன். அப்ப என்னன்னு கேட்டா, இடுப்புக்குள்ள அவன் ஒரு தாயத்தை கட்டி வச்சிருப்பான். என்ன கட்டி வச்சிருப்பான்? ஒரு தாயத்து. அது யாருடையது? அது சாத்தானுடையது. அது சாத்தான் கிளைம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும், அது என்னுடையது, அதை கொடுத்தா தான் நான் போவேன், அதை கரெக்ட்னா தான் நான் போவேன். அப்போ சில நேரங்களில் அந்த மாதிரி பிசாசு சொல்லும் போது அந்த தாயத்துக்களை அவுக்கும் போது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு காலில் ஒரு கயிறை கட்டியிருப்பாங்க, கையில் ஒரு கயிறை கட்டியிருப்பாங்க, மந்திரிச்சு ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் கலைந்து போடும்போது அந்த பிசாசு அவனை விட்டு போயிடுது. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட பிசாசு வரான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. மோசையின் சரீரத்தை கேட்டுட்டு வந்தான்ல சாத்தான்,
மோசையின் சரீரத்தை கேட்டுக்கிட்டு வானா வாசிக்க வேண்டாம், மோசையின் சரீரத்தை கேட்டுட்டு வந்தான். ஏன்னா ஒரு எகிப்தினை அவன் கொன்றதினாலே. அதுக்கெல்லாம் ஆண்டவர் பூமியிலே ஈடு கட்டிட்டார். நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். ஆனாலும் அவன் வந்து நிற்கிறான். அப்போ நம்ம கிட்டலாம் வருவானா வரமாட்டானா சொல்லுங்களேன். உலகத்துக்குரியது நிறைய நம்ம மேல இருக்குது. உலகத்துக்குரியது நிறைய கையில வச்சிருக்கிறோம். என்னது இது? என்னது? மொபைல். ஒருவனா வரமாட்டானா? என்னுடையது இது. அது என்னது? என்னுடையது. எல்லாமே இன்னைக்கு இந்த உலகத்தில் இருந்து தான் நமக்கு என்ன வேணும்? ஒரு விடுதலை வேணும். இந்த உலகத்தின் வழிபாடுகள், உலகத்திலிருந்து, இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும். அந்த விடுதலையை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அப்போ இன்னொரு இடத்துலையும் சொல்றாரு பாருங்க, யோவான் 16:11 வாசிங்க. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே, இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பு. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் இந்த விடுதலையாக்க நம்மளே சிலுவையில ஆண்டவர் செஞ்சிருக்கிற அந்த நன்மையில ஒரு நன்மை என்னது? அநேக காரியங்கள் நம்மளை விடுதலையாக்கி இருக்கார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார், வேற எதுல இருந்து விடுதலையாக்கி இருக்கார்? இந்த உலகத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம். கலாத்தியர் 1:4 வாசிங்க. கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்னது? உலகம். பூமி இல்ல. அது என்னது? நான் சொன்ன பார்த்தீங்களா, the system of சேட்டனுடைய சிஸ்டம். இந்த பூமியின் மேல் இருக்கிற அமைப்பு, அன்சேவ்டு ஹியூமனிட்டியை வச்சு, ரட்சிக்கப்படாத மனுக்குலத்தை வைத்து சாத்தான் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறான் இல்லையா? இந்த பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதுல இருந்து விடுதலையாக்க? பொல்லாத பிரபஞ்சத்தில். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில். நீங்க எல்லாரும் எங்க இருக்கிறீங்க? இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்குள்ளதான் வாழ்றீங்க. இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல தான் நம்ம உள்ள நுழையிறோம், போறோம், வரோம். ஆனா அந்த பொல்லாத பிரபஞ்சத்தோடு உனக்கு என்ன இருக்கக்கூடாது? சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருளை வாங்க போறோம், அது இந்த உலகத்தின் பிரபஞ்சம் தான், இந்த பிரபஞ்சம் தான். ஆனாலும் கரைபடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன், God of this age, இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய கண்களை குருடாக்கினான். அவனுக்கு என்ன பேரு? பிரபஞ்சத்தின் தேவன், God. எதுக்கு காடா இருக்கிறான் அவன்? இந்த பிரபஞ்சத்திற்கு. பிரபஞ்சம்னா உலகம். இந்த உலகத்துக்கு அவன் தேவனா இருக்கிறான். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அதெல்லாம் யாரால் உண்டானது? சாத்தானால் உண்டானது. அப்போ நம்ம இந்த உலகத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும், உலகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், இந்த உலகத்தின் மேல் ஒரு ஜெயம் கொள்ள வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலகத்திலிருந்து நமக்கு என்ன வேணும்? ஒரு ஜெயம் கொள்ளும். இந்த உலகத்தை குறித்து 4 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். 4 காரியங்கள்.
முதலில் உலகத்தால் கரைபடுகிறது, உலகத்தால் கரைபடுகிற அனுபவம். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. என்ன பக்தி? இன்னைக்கு எல்லாரும் சுத்திகரிப்புக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் மாசில்லாதவர்களாய், மாசில்லாத சுத்தமான பக்திமான்களாய் நீங்கள் மாறணும்னா எதில் கரைப்படக்கூடாது? எதில் கரைப்படக்கூடாது? உலகத்தால் கரைப்படக்கூடாது. உலகம் நம்மளை என்ன படுத்திரும்? என்ன படுத்திரும்? இந்த வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு கரைப்படாம பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியாச்சும் ஒரு காப்பி குடிக்கிறோம், ஒரு டீ குடிக்கிறோம், சாப்பிட்றோம், எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்றோம், எழுந்திருக்கிறோம், எப்படியாச்சும் ஒரு இடத்துல கரையாயிடு. அப்போ மாசில்லாத பக்தி எது? மாசில்லாத பக்தி எது? உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்து கொள்ளுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அப்போ உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். கரை அவ்வளவு சீக்கிரம் போகாது பாருங்க, அழுக்கு போயிடும். கரை அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஆங்கில வேதத்தில் ஸ்பாட்ஸ்ன்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஸ்பாட்டட் பை த வேர்ல்ட், ஸ்பாட்டட் பை த வேர்ல்ட், ஸ்பாட்டட் ஃப்ரம் த வேர்ல்ட். உலகத்தால் கரைபடாதபடிக்கு. இந்த உலகத்துல போய் கரைப்படுவதற்கு முன்பாக 3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 3 ஸ்டேஜ் உங்களுக்கு நான் முதல்ல பேசுறேன். முதல்ல இந்த கரையை குறித்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அந்த 3 ஸ்டேஜை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை எப்படி இருக்க விரும்புகிறார் என்று சொன்னால் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:14. 1 தீமோத்தேயு 6:14. 14. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும், எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும், கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். கட்டளையிடுகிறேன். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க சிஸ்டர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாமலும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசு இல்லாத. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? 14 வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம் போடுப்பா. 14 போடுப்பா இங்கிலீஷ்ல. that thou keep his commandment without spot. என்ன போட்டிருக்குது? that thou keep this commandment without spot, unrebukable until the appearing of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த கற்பனையை நீ எப்படி காத்துக்கொள்ளணும்? மாசில்லாமலும் குற்றமில்லாமலும். மாசில்லாது அப்படின்னு தமிழ்ல அந்த டிரான்ஸ்லேஷன் சரியா இல்லை. கரை இல்லாமல். நீங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க அதை? கரை இல்லாமல். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க தமிழ்ல. கரை இல்லாமல் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும், மாசில்லாமலும் இல்ல, கரையில்லாமலும் வாசிங்க. கரையில்லாமலும், கரையில்லாமலும், குற்றமில்லாமலும், குற்றமில்லாமலும் கைக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு கைக்கொள்ளும்படிக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நாம என்ன எப்படி கைக்கொள்ளணுமா? இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் கரையில்லாமல். அப்ப ஆண்டவருடைய வருகைக்கும் இந்த கரைக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆண்டவருடைய வருகையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? கரையற்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:14 வாசிங்க. 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். இவைகள்னா என்னது? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இந்த உலகத்தினுடைய முடிவு.
இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவருடைய சன்னதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நம்ம கரையற்றவர்களாய். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்ற. இந்த கரை ரெண்டு காரியத்தில் கரைப்பட்டுருவோம். ஒரு கரை எதுல பாருவோம்? எதுல கரைப்படக்கூடாதுன்னு யாக்கோபு சொன்னாரு? சொல்லுங்க. நீ இப்பதானே உலகத்தால் கரைப்படக்கூடாது. இன்னொரு இடத்துல அதை மாத்திரம் காட்டிடுறேன், உங்களுடைய குறிப்புக்காக காட்டிடுறேன். யூதா எடுத்துக்கொள்ளுங்க. யூதா 23ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரம் போதும். எது? மாம்சத்தால். அப்ப எப்படிலாம் வரும் கரை? எப்படிலாம் வரும்? உலகத்தால் கரையாயிடுவோம், மாம்சத்தாலும் கரையாகும். அப்ப இந்த உலகத்திலும் மாம்சத்தையும் குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் 2 பேதுரு 3:14 சொல்றாரு, ஜாக்கிரதையா இருக்கு. மறுபடியும் வாசிங்க அது 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மனவாட்டியாகிய சபையை கர்த்தர் தமக்கு முன்பாக எப்படி நிறுத்திக் கொள்கிறார் பாருங்க. எபேசியர் 5:27. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும்படி தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். Without stain or wrinkle or any other blemish and blameless. என்ன போட்டிருக்குது? ஸ்டெயின்ட்னா கரை திரை பிழை இல்லாதவர்களாய் சபையாகிய மனவாட்டியை அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தார் என்று பார். அப்ப இந்த கரைபடுகிற அனுபவம் ரொம்ப டீப். உலகத்தோடு ரொம்ப ஒட்டி உறவாடினாதான் கரைப்பட்டுரும். எப்படி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இந்த கரைப்படுற அனுபவம் அப்படின்றது எப்போ உலகத்தோடு ரொம்ப ஒண்டி உலகத்தோடு பின்னி பிணைஞ்சு இருந்தா என்ன ஆயிடும்? கரைப்பட்டும். எடுத்த உடனே என்ன ஆகாது? எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணோம்? என்ன ஆகாது? கரைப்படாது. 3 ஸ்டேஜ் தாண்டி 4வது ஸ்டேஜ் தான் கரைப்படுற ஸ்டேஜ். சொல்லுங்க. 3 ஸ்டேஜ் தாண்டி 4வது ஸ்டேஜ் தான் கரைப்படுகிற ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் என்ன தெரியுமா? முதல் ஸ்டேஜ் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 4:4. யாக்கோபு 4:4. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் போதும். விபச்சாரரே, யாரை பார்த்து விபச்சாரிகளை சொல்றாருன்னா, உலகத்தை சிநேகிக்கிறவர்கள், ஃப்ரெண்ட் ஆஃப் த வேர்ல்டு. எப்படிங்க? எப்படி உலகத்தை சிநேகி. நீங்க நிறைய பேர் உலகத்தை சிநேகிக்கிறாங்க. உலகத்தின் மேல் ஆசை இருக்குது. நம்மளை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். நம்ம உலகத்தை சிநேகிக்கிறோமா? வேதம் என்ன சொல்லுது? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகம் பாருங்க, எப்பொழுதுமே உலகம் அது பிதாவாகிய தேவனுக்கு விரோதமானது. அதனால்தான் பார்க்கிறோம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று பார்க்கிறோம். உலக சிநேகம், ஃப்ரெண்ட் டு த வேர்ல்ட்.
முதல்ல ஃப்ரெண்டு, அப்புறம் பிணைப்பு, அப்புறம் இணைப்பு, அப்புறம் கரைப்படி போகிறது. யோபு லோத்து பாருங்க, எடுத்த உடனே அவன் சோதம் குமார பட்டணத்துக்குள்ள போல. முதல்ல எங்க இருந்தான் தெரியுமா? 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 12ஆம் ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். எடுத்த உடனே அவன் எங்க போகல? எடுத்த உடனே எங்க போல? சோதோமுக்குள்ள போல. முதல்ல சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஆனா 19ஆம் அதிகாரத்துல எங்க இருக்கிறான் பாருங்க, முதல் வசனம். அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். சோதோமுக்குள்ளே வந்துட்டாங்க. சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே சோதோமின் ஒலிமுக வாசல். சேர்மன் ஆயிட்டார். இப்ப அவரு சோதோம்ல யார் ஆயிட்டார்? இவரு முக்கியமான நபர், பிரமுகர். சோதோமின் வாசல் என்றால் ஒலிமுக வாசல். முதல்ல எங்க கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருந்தான்? சோதோமுக்கு எதிரே கூடாரம் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எங்கேயே உள்ளே போயிட்டான்? சோதோமுக்குள்ள போய் ஒலிமுக வாசல்ல உட்கார்ற அளவுக்கு அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். இப்படிதான் உலகம் நம்மளை இழுக்கும். நிறைய பேர் எடுத்த உடனே உலகத்துக்குள்ள போயிட மாட்டாங்க. உலகத்தை முதல்ல நேசிப்பாங்க. உலகத்தை என்ன செய்வாங்க? நேசிப்பாங்க. அந்த நேசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. உலகத்தை நேசக்கூடாது, உலகத்தை நேசிக்க கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. உலகத்தை வெறுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. விபச்சாரரே விபச்சாரி. ஏன் ஆண்டவர் உலகத்தை பகைக்கிறாரு? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய. இது பாருங்க, இங்க ஒரு திரியேகம், பாவத்தினுடைய ஒரு திரியேகத்தை ஆண்டவர் சொல்றார். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய. இது ஏவாள் இந்த 3 பாவத்துல தான் விழுந்தா. முதல்ல என்ன பார்த்தா? மாம்சத்தின் இச்சை. இந்த பழம் புசிப்புக்கு புசிக்கலாம், ஆசையா இருக்குது, சாப்பிடணும்ன்ற ஆசை வருது. என்ன ஆயிடுச்சே? மாம்சத்தின். இது பார்வைக்கு இன்பம். இது என்ன ஆயிடுச்சே? கண்களின் இச்சை. இதை சாப்பிட்டா நான் கண்கள் தெளிஞ்சு யாரை போல மாறிடுவேன்? இது என்னாச்சு? ஜீவனத்தின் பெருமை. இது 3ல தான் மனுஷனுக்குள்ள பாவம் வந்துச்சு. இது 3ம் ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவை பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் எவைகளினால் உண்டானவைகள்? உலகத்தினால் உண்டானவைகள். அதனாலதான் ஆண்டவர் உலகத்தை சிநேகிக்காத. உலகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? பிள்ளைங்களெல்லாம் பீச்சுக்கு வரியா, மாலுக்கு வரியான்னு கேட்டா எங்க வரேன்னுங்க பிள்ளைங்க? பீச்சுக்கு யாருன்னா வரேன்னுங்க. சின்ன பிள்ளைங்கள்கிட்ட கேட்குறோம், பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்கு வேணாம் தாத்தா, மாலுக்கு கூட்டிகிட்டு போங்க. மாலில் தான் என்ன இருக்குது? எல்லாம் கண்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சக்க 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 எல்லாம் இச்சிக்கப்படத்தக்க காரியங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்போ உலக ஸ்நேகம் இவைகள்லாம் இருந்து நம்முடைய சந்ததியை காப்பாற்றணும்னா நமக்கு ஒரு பெரிய சவால் இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உலக ஸ்நேகம் தேவனுக்கு. அப்போ முதல்ல மனுஷன் எதை ஸ்நேகிக்கிறான்? எடுத்த உடனே கரைப்படலை, முதல்ல உலகத்தை ஸ்நேகிக்கிறான். அடுத்தது உலகத்தை என்ன செய்யறான் பாருங்க, வாசிங்க. 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் உள்ளவைகளிலும்
அன்பு. முதல்ல ஸ்நேகம், அடுத்தது என்னது? அன்பு. அன்பு. லவ் ஆஃப் த வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு மேல என்ன வருது? ஃப்ரெண்ட்ஷிப். என்னது? வேர்ல்டோட என்னது? ஃப்ரெண்ட்ஷிப். அடுத்தது என்னது? உலகத்திலே அன்பு. அன்பு. ஐ லவ் யூ. உலகத்தின் மேல் அன்பு. அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறான், நேசிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல ஸ்நேகம் என்னவா மாறுது? என்னவா மாறுது? அன்பா மாறிடும். நிறைய வாலிப பிள்ளைங்க, நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் சும்மா ஃப்ரெண்டுமா, என்ன ஃப்ரெண்டு, சும்மா ஃப்ரெண்டுமா அப்படின்னு சில ஆம்பளை பசங்களோட பெண் பிள்ளைங்க பழகும். சில ஆம்பளை பசங்க இருப்பானுங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கேட்டால் என்னோடு கூட படிக்கிற பொண்ணு, நான் சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற சில டவுட்டெல்லாம் கேட்கறதுக்காக நான் அடிக்கடி கால் பண்ணுவேன். முதல்ல என்னது? ஃப்ரெண்ட்ஷிப். என்னது? அப்புறம் என்ன ஷிப் வருது? லவ் ஷிப் வந்துடுது. முதல்ல உலக ஸ்நேகம், அடுத்தது என்னது? உலகத்தில் அன்பு கூறுகிறது. ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல ஸ்நேகம், அடுத்தது என்னது? பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் என்னது? லவர். அப்ப உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்க என்ன செய்யாதீங்க? அன்பு கூறாதிருங்கள் என்று இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறுகிறார்கள். உலகத்தில் அன்பு கூறுகிறார். உலகத்தில் அன்பு கூறக்கூடாது. உலகத்தின் மேல் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. 1 யோவான் 2:17 வாசிங்க. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகமும் அது நிச்சயம், இதெல்லாம் என்ன பண்ண போகுது? ஒரு நாள்ல வெந்துருகி. நீங்க பார்க்கறதெல்லாம், நீ கண்காலில் பார்க்கிற பிரம்மாண்டங்கள் எல்லாம் ஒரு நாள்ல வெந்துருகி சாம்பலா எல்லாம் ஒளிந்து போக போகிறது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கரங்களை தாண்ட மகிமை செலுத்து. அப்போ முதல்ல உலக ஸ்நேகம், ரெண்டாவது உலகத்தில் அன்பு கூறுகிறது, மூன்றாவது ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம் அப்படின்னு போட்டிருக்கிறத உலகம் போட்டுக்கோங்க. உலகம் படிங்க சிஸ்டர். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தெரியாமல், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, ஆமா, பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த இடத்துல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்னு, and be not conformed. அப்புறம் but be ye transformed. Conformed, transformed. நம்மள ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு? டிரான்ஸ்ஃபார்ம் ஆக சொல்றாரு, மறுரூபப்பட சொல்றாரு. ஆனா உலகத்தோட என்ன செஞ்சிடாதீங்க? ஒத்த வேஷம் தரித்திராதீங்க. அப்ப முதல்ல உலகத்தில் அன்பு கூறுகிறது, உலகத்தை சிநேகிக்கிறது. ரெண்டாவது உலகத்தில் அன்பு கூறுகிறது. மூன்றாவது உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்கிறது. நான்காவது உலகத்தில் கரைப்படுகிறது. அப்போ நம்பர் 1 எதுல வருது? எது வருது? உலகத்தில் சிநேகிக்கிறது. ரெண்டாவது உலகத்தில் அன்பு கூறுகிறது. மூணாவது உலகத்தில் ஒத்த வேஷம் தரிக்கிறது. இந்த ஒத்த வேஷம் என்கிற வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா சிஸ்கெமாட்டிசோ என்கிற கிரேக்க வார்த்தை போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தமா? டு பி fashioned, to be molded or shapen by a pattern. To be molded. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? மோல்டட்னா என்ன தெரியுமா? இப்போ பிள்ளைங்க கிளே வச்சு விளையாடுறாங்க. எத்தனை பேருக்கு கிளே பார்த்துருக்கீங்க? களிமண், கலர் கலராக களிமண் வரும். அந்த களிமண் எடுத்து ஒரு யானை பொம்மை மாதிரி ஒரு பொம்மை இதில் அச்சில் போட்டு அந்த களிமண்ணை போட்டு அழுத்தினோம்னா என்ன ஆகிடும்? யானை பொம்மை வரும். அந்த ஷேப் அது எடுத்துக்கும். யானை அச்சு வச்சு
யானையை மாதிரி அழுத்துனா யானை ஷேப்பு. அதே களிமண்ணை பூனை அச்சை வச்சு அழுத்தணும்னா என்ன ஷேப் எடுக்கும்? அது மாதிரி இந்த உலகம் இன்னைக்கு உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது. பிள்ளைகளுக்கெல்லாம் அழுத்தம், வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அழுத்தம். என்ன அழுத்தம் கொடுக்குது? உங்களை அதனுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களை அழுத்தம் கொடுத்து மோல்டிங், இட்ஸ் மோல்டிங் யூ. அதுதான் சிஸ்கமேட்டிஸோ அப்படின்னா உங்களை மோல்டு பண்ண அழுத்துது. பயங்கர ப்ரெஷர். அது வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ரெஷர். அவனை மாதிரி ட்ரெஸ்ஸை போடணும், அவனை மாதிரி நான் முடி வைக்கணும், அவனை மாதிரி நான் குறுந்தாடி வைக்கணும். எல்லாரும் குறுந்தாடி வச்சுட்டு வராங்க. எல்லாரும் கிழிஞ்சு போன அந்த ஜீன்ஸ் போடுறாங்க. அப்பா நீங்க எனக்கு வாங்கித்தாங்கப்பா. உலகத்தினுடைய பிரஷர் அவனை மோல்டு பண்ண விரும்புது. அதனுடைய இஷ்டத்திற்கு, உலகத்தினுடைய அந்த போக்குக்கு ஏத்த மாதிரி உங்களை மோல்டு பண்ண விரும்புது உலகம். நீங்களும் என்ன ஆயிடுறீங்க? பூனை அச்சு வச்சு அழுத்தினா பூனை பொம்மை, யானை அச்சு வச்சு அழுத்தினா, உலகத்தினுடைய அச்சு வச்சு அழுத்தினா என்னவா மாறிடுறீங்க? அதான் உலகத்தோட ஒத்த வேஷம் தரிக்கிறது. அப்போ உலகத்தை குறித்து நான் பார்த்தோம். கடைசியில உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிச்ச உடனே உலகத்தால் என்ன ஆயிடுறான்? கரைப்பட்டு போய்விடுகிறது. ஆதலால் பிரியமானவர்களே, உலகத்தால் கரைபடாதபடி கர்த்தர் நம்மை காத்து கொள்ளுவாராக. ரெண்டாவது நாம ஜெயம் கொள்ள வேண்டியது மாமிசம். எதுல இருந்து நம்ம ஜெயம் கொள்ளணும்? மாமிசம். மாமிசத்துக்கு கிரேக்க வார்த்தை சார்க்ஸ், SARX, சார்க்ஸ் என்று போட்டிருக்குது. இந்த சார்க்ஸ் என்றால் என்ன அர்த்தம்? சார்க்ஸ் என்றால் என்ன? சின்ஃபுல் நேச்சர். மாம்சம் என்னது? இந்த மாம்சம் இல்லை. நீங்க பாக்குறீங்க பார்த்தீங்களா, என் சரீரத்தில் ஒரு மாம்சம் இருக்குல்ல, இந்த மாம்சம் கிடையாது. நீங்க உடனே மாம்சம்னா அந்த இந்த சரீரத்தை தான் மாம்சம்னு யோசித்து கூட கிடையாது. இது சரீரம். மாம்சம் என்பது விழுந்து போன மனுஷ சுபாவம், சின்ஃபுல் நேச்சர். சின்ஃபுல் நேச்சர் அதுதான் மாம்சம். தட் இஸ் கார்னல். கார்னல் என்று சொல்வார்கள். மாமிசம் என்று சொல்ல மாம்சமான மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. அப்போ மாம்சம் என்றால் என்ன? சின்ஃபுல் நேச்சர். இந்த சின்ஃபுல் நேச்சர்ல இருந்து நமக்கு விடுதலை வேணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 7:17-18. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், அந்த பாவம் எங்க வாசமா இருக்குது? வாசிங்க அடுத்தது. என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை. அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய், சின்ஃபுல் நேச்சர். சின்ஃபுல் நேச்சர், மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ மாம்சம், என் மாம்சத்தில் ஒரு நன்மையும். என்னது மாம்சம்னா? என்னது? வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கலாத்தியர் 5. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம். விக்கிரகாராதனை இந்த மாம்சத்திலேயா வருது? இந்த மாம்சத்திலே வருது. பில்லி சூனியம் இதெல்லாம் இந்த மாம்சத்துல இல்ல. சின்ஃபுல் நேச்சர், நம்மளுடைய சுபாவம், பாவ சுபாவம் நம்மளுடைய மாம்சத்தில் இருக்கிறது. விழுந்து போன மனுஷன் பாவ சுபாவம் உடையவன மாறிட்டான். சின்ஃபுல் நேச்சர்.
பில்லி சூனியம், பகைகள், பகைகள், விரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், கோபங்கள், சண்டைகள், சண்டைகள், பிரிவினைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், பொறாமைகள், கொலைகள், கொலைகள், வெறிகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. களியாட்டுகள் முதலானவைகளே. இதெல்லாம் எங்க இருக்குதுங்க? இதெல்லாம் எங்க இருக்குது? மாம்சத்துல இருக்கு. மாம்சனா இந்த சரீரத்துல இல்ல, மாம்சம் என்கிற விழுந்து போன மனுஷ சுபாவத்துல, சின்ஃபுல் நேச்சர். அப்போ இந்த மாம்சம் நமக்குள்ள இருக்குதா? இதுல சொல்லப்பட்ட ஒரு பெரிய பட்டியலை பார்த்தோம். இருக்குதா அதுல? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள் இருக்குல்ல? இருக்குது. நம்முடைய இருதயம் அதை குறித்து வாதிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் அதை குறித்து வாதிக்க வேண்டும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு தன் நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு தன்னுடைய நீதி உள்ள இருதயத்தில் வாதிக்கப்பட்டான் லோத்து. அவன் தான் நீதிமான். நீதிமானுக்கு ஒரு அடையாளம் என்ன? இருதயத்தில் என்ன இருக்கணும்? இந்த அக்கிரம கிரியைகளெல்லாம் கண்டு, பாவ செயல்களெல்லாம் கண்டு, மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் இன்னும் எனக்குள்ள இருக்குதே, இன்னும் கண்களின் இச்சையிலிருந்து விடுதலை இல்லையே, மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை இல்லையே, மாம்சம் மனசும் விரும்பினவைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு இருதயத்தில் ஒரு வாதிப்பு இருக்கணும். தாவீது சவுலுடைய சால்வையின் தொங்கலை போய் அறுத்தான். அப்ப என்ன நடந்துச்சு? தாவீதினுடைய இருதயம் அடித்து கொண்டதுன்னா அவனுக்கு மனசாட்சி இருந்துச்சு. ஐயோ, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய சால்வையின் தொங்கலை நான் அறுக்கிறேனே. பயத்தில் இல்லை, ஒரு தேவ மனுஷனுடைய மனம் அடித்து கொண்டது அவனுக்கு. ஆனால் அதே தாவீது பத்சேபாளுடைய பாவம் செய்த பிற்பாடு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, 1 வருஷம் அவன் மனது அடித்து கொள்ளவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. 1 வருஷம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவன் கம்ஃபர்டபுளா இருந்தான். நாத்தான் போய் உணர்த்தி அவன் பாவ மன்னிப்பு கேட்ட பிற்பாடு அவனுக்கு குழந்தை பிறக்குது. 1 வருஷ காலம், 1 வருஷம் அவனுடைய இருதயத்தில் வாதிப்பே இல்லை, கம்ஃபர்டபுளா இருந்தான். சில நேரங்கள் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம இந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் கண்டு கேட்டு நம்முடைய நீதி உள்ள இருதயத்தில் வாதிப்பு இருக்கணும். ஐயோ, என்னுடைய மனம் குறுக்குறுக்குது. தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுக்கும் போது அடித்து கொண்டது. ஆனால் தாவீதுக்கு பத்சபால் இடத்துல பாவம் செய்த பொழுது அவன் மனம் அடித்து கொள்ளவில்லை. சொல்றான் 32ஆம் சங்கீதத்துல, 32ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இது தாவீது பாவம் செய்த பிற்பாடு எழுதின சங்கீதம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாத்தீங்களா? பாவத்தை அடக்கி வைக்க 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 எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிடும். முட்டி வலி வரும், இடுப்பு வலி வரும், தலைவலி வரும், கழுத்து வலி வரும். ஏன்னா நீ பாவத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கிற? அடக்கி வைக்கிற. அடுத்த வசனம் வாசிங்க. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். பாத்தீங்களா? அதுக்கு அப்புறமேல் தான் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை நான் அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அது வரைக்கும் அடக்கி வைத்த மட்டும் எலும்புகளெல்லாம் உலர்ந்து போயிருச்சு, உஷ்ணகால வறட்சியை போல மாறிடுச்சு. ஆனால பாவத்தை அடக்கி வைக்க கூடாது. கர்த்தர் உணர்த்தும் போதே, ஆவியானவர் உணர்த்தும் பொழுதே அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். கரங்களை தாண்ட மகிமை செலுத்துங்க. அப்ப இந்த மாம்சத்தை என்ன, இந்த மாம்சத்தை என்ன பண்றது? இந்த மாம்சத்தை என்ன பண்றது? வாசிங்க, கலாத்தியர் 5:24.
கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவை தான் ஒரே வழி. அது மாம்சமானாலும் சரி, உலகமானாலும் சரி. உலகத்துக்கு நீங்க தப்பணும்னா வேற வழி இல்லை. வாசிங்க 6:14 வாசிங்க. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையினார். உலகம் சிலுவையில் அறையணும். உலகத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா, உலகத்துல கரைபடாமல் இருக்கணும்னா, உலகத்தை நம்ம சிநேகிக்காம இருக்கணும்னா, உலகத்துல நம்ம அன்பு கூறாம இருக்கணும்னா, உலகத்தை ஒத்த வசத்தறிக்காத சிலுவையில் அறையணும். அதே மாதிரி மாம்சத்திலிருந்து, மாம்சத்தினுடைய அந்த வெளியரங்கமான அந்த கலாத்தியில் சொல்லப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இங்க 5:24 வாசிங்க மறுபடியும். 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கரங்களை தாண்ட மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன செய்யுங்க? நீங்க உலகத்துக்கு சிலுவையில் அறையப்படணும், மாம்சத்துக்கு சிலுவையில் அறையப்படணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நேரமும் கடந்து விட்டது. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சாத்தான், உலகம், ஆமிசம், பிசாசு. இந்த பிசாசு பாருங்க, அவனை வேதம் பல விதமாக அவனுக்கு பெயர் கொடுக்கிறது. அக்யூசர், குற்றம் சாட்டுகிறவன். சாத்தான் யாரு? யோபை குறித்து தேவ சன்னிதானத்தில் போய் குற்றம் சாட்டினான். இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவர். அட்வர்சரி, அக்யூசர், டிசீவர், வஞ்சிக்கிறவன். அவனுக்கு இன்னொரு பேர் என்னது? வஞ்சிக்கிறவன். டெம்ப்டர், சோதிக்கிறவன், சோதனைக்காரன். அவனுக்கு என்ன பேரு? சோதனைக்காரன். திருடன், அவன் என்னவன்? அவனுக்கு என்ன பேரு? திருடன். கொலைபாதகன், ஆதி முதல் மனுஷன் கொலைபாதகன். பொய்யன், பொய்யுக்கு பிதாவானவன். விழுங்குகிறவன், எவனை விழுங்கலாமோ விழுங்குகிறவன். சர்ப்பம், வஞ்சிக்கிற ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் உங்களை வஞ்சித்து விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் போல் சொல்ல. சர்ப்பம், சிங்கத்தை போல. அவன் பல பேர் இருக்குது அவனுக்கு. அவ்வளவு மோசமானவன். இந்த பிசாச நீங்க என்ன செய்யணும்? பிசாச என்ன செய்யணும்? வாசிக்கலாம். யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு கிறிஸ்து கூட எதிர்த்து நின்னாரு. இயேசு கிறிஸ்து எதிர்த்து நின்னாரா? ஆமா. வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். என்ன சொன்னாரிங்க? அப்பாலே போ சாத்தானே. இப்போ லூக்காக்கு திருப்பி கொள்ளுங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். இயேசுங்க என்ன பண்ணாரு? அப்பாலே போ சாத்தானே என்று மத்தேயுல சொல்றாரு. இங்க மார்க்ல, லூக்கால சொல்லப்படல. ஆனா லூக்கால என்ன போட்டிருக்குது? பிசாசு அவரை விட்டு விலகி போனான். நீங்க எதிர்த்து நின்னீங்கன்னா உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் எவ்வளவு காலம்? சில காலம். இன்னைக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா இன்னைக்கு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். ஆனா நாளைக்கு திரும்ப வருவான். வேற ஸ்ட்ராட்டஜியோட வருவான், வேற பிளானோட வருவான். அப்ப என்னதான் பண்றது? ஒவ்வொரு நாளும்
எதிர்த்து நின்றுட்டே இருக்கணுமா? அவன் எதிர்த்து நிற்க அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான்? நம்மளை திருப்பி வேற இயேசு கிறிஸ்துக்கிட்டே அப்படி பண்ணான்ல. சில காலம் அவரை விட்டு போனான்னா என்ன அர்த்தம்? சில காலத்துக்கு அப்புறம் திரும்பி கடைசியில் மத்தேயு 14 சொல்றாரு, யோவான் 14 சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் என்று சொல்றாரு. அப்ப சாத்தான் போகதும் வருதுமா இருந்தான் யாருக்கிட்ட? ஆனா இயேசு சிலுவையில அவன் என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. வாசிங்க கொலோசியர் 2:14 வாசிங்க. கொலோசியர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும், சாத்தானுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அது வரைக்கும் வெற்றி சிறக்கிற வரைக்கும் சாத்தான் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இயேசு கிறிஸ்துகிட்ட போகிறதோ வருகிறதுமா இருந்தான். நீங்க எதிர்த்து நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா உங்ககிட்டயும் போகிறது வருதுமா இருப்பான். ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணோம்? யாக்கோபுல என்ன பார்க்கிறோம்? எதிர்த்து நில், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனா சில காலம் சென்று மறுபடியும், ஆனால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நீங்கள் ஜெயித்தீர்களானால் நீங்கள் அவனை ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் மாறி விடுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப உலகத்தை ஜெயிக்கலாம், மாம்சத்தை ஜெயிக்கலாம், யாரையும் ஜெயிக்கலாம்? இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயிக்கணும். இயேசு ஜெயித்தார். இயேசு சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார். அதுபோல நீங்களும் அவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிக்க முடியும். ஆமே. நம்மளால் ஜெயங்கொள்ள முடியுமா? ஜெயங்கொள்ள முடியுமா? கண்டிப்பா ஜெயங்கொள்ள முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நான் ஒரு சமயம் அவர்கிட்ட நான் கேட்ட பொழுது சொன்னாரு, ஃப்ரெடி, நான் சாத்தான் சின்ன சின்ன சோதனை, சின்ன சின்ன இந்த பாவம், இவைகளெல்லாம் அதிலெல்லாம் என்னை கீழே தள்ளுறதுக்கு அந்த நிலையெல்லாம் தாண்டி நான் ஒரு உன்னத நிலைக்கு போயிட்டேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன். அந்த நிலைக்கு நான் ஆண்டவர் என்னை கொண்டு போயிட்டாரு. அதனால எனக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது. ஒரு ஜெயங்கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தரையிலேயே இருந்தோம்னா யாரோட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும்? சாத்தானுடைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். கொசு தொல்லை, கரப்பாம்பூச்சி தொல்லை, அந்த தொல்லை. ஆனால் ஒரு உன்னத நிலைமைக்கு போயிட்டீங்கன்னா எந்த தொல்லையும் இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேவனை உலகம், மாமிசம், பிசாசு ஆகிய இந்த காரியங்களிலே நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுது நாம் ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உலகம், மாமிசம், பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீரையா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா. என்னையா தேடி நீரையா இயேசுநாதா, அடிமை உமக்கு இனி நான். எல்லாம் நடந்துக்கலாமா? உலகம், மாமிசம், பிசாசு கடியில் அடிமையாகவே பாவி நான் ஜீவித். நிம்மதி உமையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீரையா ரோகினா. என்னையா தேடி நீரையா இயேசுநாதா, அடிமை உமக்கு இனி நான்.
இன்றைக்கு நான் செய்யும் இந்த வசனத்தை கேட்ட அந்த பிரகாரத்தில் இன்றைக்கு நல்ல தீர்மானம் பண்ணி உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் ஜெயிக்க எனக்கு பலன் தாருங்க ஆண்டவரே. தூய சரீரமா இன்றைக்கு நான் செய்யும் இந்த உண்மையில நான் அதிகமாய் அன்பு கூற வியாழ் நீரப்போ என்னை நொறுக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறக்கும். உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த இன்மை போல் ஆமே உம்மை போல் யாருண்டு. பாடுங்க எல்லாரும், நல்ல தீர்மானம் பண்ணிட்டு போங்க. உலகத்தின் மேல அன்பு இல்லை, இயேசுவின் மேல உங்க அன்பு வைங்க. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்து. பாவ பீடியினில் சிக்கி நான் உழன்றேன், தேவா தம் அன்பினால் மன்னித்து. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் அத்தனி காத்திடும். மெசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க எவிடோ. மூலங்காலில் நின்று வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்தும். உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வரமும் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்த உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா. உம்மை போல் யாருண்டு. எங்கள் நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவியம் செய்கிற நல்ல ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் கர்த்தர் கிருபை தருவீராக. இவைகளெல்லாம் இருந்து நாங்கள் ஜெயிக்க வேண்டுமோ அந்த காரியத்தை கொடுத்து எங்களோடு கூட திட்டவும் தெளிவுமாக வேத வசனத்தின் ஆழமான சத்தியங்களை உபதேசங்களை கர்த்தர் எங்களோடு கூட சபை நடுவில் நீர் இடைப்பட்டதுக்காக எங்கள் மத்தியில் ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட விதத்தில் பேச இருக்கிறீர் ஆண்டவரே. பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அந்த வார்த்தைகள் கேட்டுட்டு நாங்கள் அப்படியே போயிடாதபடி உலகத்தில் இருக்கிற காரியங்கள் இதெல்லாம் நாங்கள் சிக்கி ஆண்டவரை அடிமைப்பட்டு கிடந்து கொண்டிருக்கிறோமோ அதிலெல்லாம் இருந்து நாங்கள் ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயிக்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசு இந்த உலகத்தில் இருக்க காரியத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவரை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு நீர் பலனை தந்து நடத்துவீராக. நம்முடைய அபிஷேகத்தை தருவீராக. நம்முடைய வார்த்தை நம்முடைய வசனத்தை இருதயத்துக்குள் வைத்துவீராக. ஆண்டவரே தெளிந்த புத்தியுள்ளா இருக்க கர்த்தர் எங்களை கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறீர். இதில் தான் நாங்கள் சரியான ஒரு சுத்திகரிப்புடைய வாழ்க்கையில் நடைபெற இரவு நேரங்கள் எங்களோடு கூட பேசுவீராக. உலக காரியத்திலே சபை இன்றைக்கு மூழ்கி கிடக்குது ஆண்டவரே. சபையை தேடவும், சபையை நேசிக்கவும், வார்த்தைக்கு முக்கியத்துவப்படுத்துவோம். வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி தாங்களும் குடும்பமும் ஆண்டவரே பிள்ளைகளும் வாழ கர்த்தர் கிருபை செய்துள்ளபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசின ஆண்டவர் அருமையான தாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு வந்ததுக்காக நன்றி. சபைக்கு ஏற்ற வார்த்தைகள் இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் ஈடுபட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் இந்த நாள் கடந்து செல்லும் பொழுது தேவ சமூகம் முன்னும் பின்னுமாக சென்று பத்திரமாய் போய் சேர்ந்து நம்முடைய நாமத்தை மையப்படுத்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இந்த நாள் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பத்திரமாய் வீடு போய் சேர்ந்து இரவு நேரங்களிலே தூக்கத்தில் கர்த்தர் அவரோடு கூட பேசி எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை நடக்கிற கூட்டங்களும் அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
தொடர்ந்து இன்னும் நாங்கள் வீடுகளில் போய் சென்று அநேக காரியங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு சுத்திகரித்து கொண்டு கர்த்தருடைய பந்தியில் நாங்கள் பாத்திரவான்களாய் பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கும்